ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? சோலோ ரேங்க் புஷிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே பார்க்கறது மூலமாக உங்களோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஃப்ரீ ஃபயர் கேமில் சோலோ மேட்ச் விளாட்றப்ப அதை வச்சு நீங்கள் நிறைய ரேங்க் புஷ் பண்ணலாம், கிராண்ட் மாஸ்டர் கூட புஷ் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் ஐடியாஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்கட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச மேப் இது. ஏன்னா இந்த மேப் வந்து ரொம்ப பெரிய மேப்பாக இருக்கிறதுனால லாங்காக இறங்கலாம். லாங்காக இறங்குறப்ப எனிமி வந்து வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். அந்த மாதிரி எனிமி கம்மியாக தான் வருவாங்க. லாங்கில் இறங்குறப்ப ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. நிறைய மேட்ச் வரைய மாட்டாங்க. இப்போ பார்த்துருக்கீங்க, ஃப்ளைட்டோட டேரக்ஷன் எங்கேயோ போட்டிருந்தாங்க. நான் வந்து ஸ்கைலாஜ்னு ஒரு இடத்த மார்க் பண்ணி அங்கே இறங்கிட்டேன். என் கூட ஒரு எனிமி கூட வரல. ஈவன் ஃபீல்டில் கூட ஒரு எனிமி கூட வரல. ஃபீல்டுலேயும் வரல நான் இறங்கின இடம். அப்புறம் நான் இறங்கி ஓடி போகிற இடம் எஸ்கே ஸ்கைலாஜ், அதுலேயும் எனிமி வரல. பார்த்துருப்பீங்க. இப்படி தான் ஸ்ட்ராட்டஜிக்காக இறங்கி ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மேப் ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், பாருங்கள் கேம் ப்ளே எப்படி போகுதுன்னு. நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுற மாதிரி இன்னொருத்தர் நிறையா வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 9000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டுருக்காரு ஒருத்தர், சோலோ ரேங்க் புஷிங் பண்ணிய. அவர் பேர் வார்மப் கேமர். என்னோடய பழைய சேனலில் அவருக்கு கம்யூனிட்டி போட்டேன். இப்போ இந்த புது சேனல் நான் பழைய சேனல் டெலிட் பண்ணிட்டு புது சேனல் வந்தோடனே இப்போ இந்த சேனலுக்கு அவர் கம்யூனிட்டி போடுறாரு. ஓகே, அவர் ரேங்க் புஷ் பண்ணுறாரு. அவரோட கேம் பிளே தினமும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எப்படி சோலோ ரேங்க் புஷிங் ப்ளே பண்ணலான்னு, சோலோ மேட்ச்னால் எப்படி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கும் நிறைய பேர் இருந்தாங்க பார்க்குறதுக்கு, என் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. நான் அந்த சேனல் டெலிட் பண்ணிட்டு புது சேனல் ஆரம்பித்ததுனால இப்போ புதுசாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க ஐ எம் ஓல்டு சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி போனாங்க, விட்டுட்டு போனாங்க. இப்போ ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். என்னாச்சுன்னா ஏதாவது ஒர்க் இருக்கும், அது அந்த நேரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாட்டுக்கு விளாண்டுருக்கப்ப ஏதாவது ஒர்க் எதாவது வந்திருக்கும், அதனால் மொபைல் அப்படியே வச்சுருப்பேன் நாட்டுக்கு. சரி, அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்கீலாஜுக்குள்ளேயும் போவேன். சுத்தமாக இனிமே இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் இடம். நல்லா லூட் அடிச்சுக்கலாம். இங்கே இருக்க எல்லா லூட்டும் எனக்கு தான். ஓகே, நான் பாருங்கள் பிங்க்கு வேறு எகிறது, பட்டனா அது நார்மல் ஆகிடும். ஸ்கைலாஜில் இறங்கி லூட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஜோன் பார்டர் பிடிச்சி விளாண்டுருக்கேன். ஜோன் பார்டரில் இருக்கிறேன். இப்போ கண்ணில் பார்க்குற எனிமியை மட்டும் அடிப்பேன். மற்றபடி நானே வாண்டடாக ரஷ் பண்ணி அடிக்க மாட்டேன். கண்ணில் பார்த்துட்டா லாங் ரேஞ்சில், கொஞ்சம் மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சில் இருந்தால் அடிப்பேன். ஷார்ட் ரேஞ்சுனா ஷார்ட் கன்னு வச்சு சமாளிக்க பார்ப்பேன். மேக்ஸிமம் ஷார்ட் ரேஞ்சில் எனிமி வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இது போட்டு சவுண்டு ஃபுல்லாக வச்சு விளாண்டுருக்கேன். ஏர்பாட் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து ஸ்லோ பாய்ஷன் மாதிரி காதுக்கு வந்து கெடுதலாம். பாருங்கள், கரெக்டாக ஒரு கிரானேட்டை போட்டு அவனுக்கு 198 டேமேஜை கொடுத்துட்டேன். அவன் போட்ட கிரானேட்டில் எனக்கு நிறைய டேமேஜ் இருந்துச்சு. என்னோடய வெஸ்ட்டு நல்லா இருந்த காரணத்தினால கொஞ்சோட தான் டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நானும் மெடிக்கிட்டு போடுவேன். சவுண்டு ஃபுல்லாக வச்சு விளாண்டுருக்கேன். அதனால் இனிமேல் ரஷ் பண்ணால் எனக்கு வந்து தெரிஞ்சிடும். சரின்னு பார்த்துட்ருக்கேன். என்னோடய லேண்ட்மைன் வந்து உடஞ்சிருச்சு. வேறு ஜோன், அவுட் ஆஃப் ஜோனில் வச்சேன் லேண்ட்மைனை, அந்த லேண்ட்மைன் உடஞ்சிது. அதான் லேண்ட்மைன் எக்ஸ்போஸ்ன்னு காட்டுச்சு. இப்போ புதுசாக ஒரு லேண்ட்மைனை வைப்பேன், அவன் வருவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கரெக்டாக வந்தான், அவன் டெட் ஆகிட்டான். இது சோனியா கேரக்டர் வச்சுருப்பான் நாட்டுக்கு. சோனியா கேரக்டர் வந்து கொஞ்ச நேரம் அவனை உயிரோடு வச்சுருக்கோம். ஆனால் அப்புறமேட்டு டெட் ஆகிட்டான். அந்த டேமேஜில் ஒரு 130 தான் டேமேஜே போச்சு, இருந்தாலும் டெட் ஆகிட்டான். அந்தளவு ஹெச்பி கம்மியாக வச்சுருக்கான் நாட்டுக்கு. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 நபர்கள் ஜோனில் இருக்கானுங்க. எங்கெங்கே இருக்கானுங்க தெரில. ஒரு எனிமியோட மார்க்கை பார்த்துட்டேன் மேப்பில். இல்லை பார்க்கல, அது எனிமி மார்க் இல்லை, அது ஏதோ ஸ்கேனர் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. அது என்னதுன்னே தெரியல. அதுக்குள்ளே பார்த்தா ஜோன் வேறு மூவ் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து வார்மப் கேமர், அவர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் புஷ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ புதுசாக விளாண்டுருக்காரு. பழைய கேம்லேயே பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னென்னா, இந்த மாதிரி ஜோனு வந்து வெள்ளையாக, இந்த மாதிரி ஃபீல்டு, இந்த இடம் பாருங்கள், எல்லா இடமும் வந்து க்ளோஸ்டு ஏரியா இல்லை, அதாவது வீடு நிறையா இல்லை. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனிமீஸ்னால் வந்து வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். வீடு வந்து இருக்குது. அந்த கண்டெய்னர் 3 கண்டெய்னரு, ஒரு டவரு, அந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே வேணால் ஒரு எனிமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் எனிமீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அந்த அவுட்டரில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த
வெற்றிடம் இல்லை, இந்த மாதிரி இந்த லேண்டில் தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. வீட்டில் கவர் எடுத்து உட்காந்துருக்க மாட்டாங்க. வீடுனா அந்த டவரு, அப்புறம் கண்டெய்னரு அங்கே இருக்கிறதுக்கான அங்கே ஒரு எனிமி இருந்தாலும் மிச்ச எனிமினா இங்கே தான் இருப்பாங்க. மொத்தம் 4 அலைவு. ஒரு எனிமி வேறு ஆஃப்லைன்னு அவன்கிட்ட இருக்க லூட்டையும் எடுத்துக்கிட்டேன் சுற்றிட்டு. அதுவும் கரெக்டாக நோட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இன்னொருத்தன் வேறு காரில் சுற்றுறான். நான் நோட் பண்ணாமல் அப்படியே இறங்கி எடுத்துட்டு தான் போனால் கண்டிப்பாக டெட்டாக இருப்பேன். அந்த எனிமி கார் ரொம்ப தூரத்தில் இருந்தது, அதனால தான் இறங்கி லூட் எடுத்தது. இந்த ட்ராப்பு கிட்ட எனிமி இருக்க நான் பார்க்குறேன். எனிமி யாரும் இருக்க மாதிரி தெரில. பட் அதனால் லான்ச் பேட்னா போட்டு யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஜோன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. டவர்லேயும் கிடையாது ஜோனு, கண்டெய்னர்லேயும் ஜோன் கிடையாது. மொத்தமாக 4 பேர் இருக்கும். எல்லாருமே வெளில தான் இருக்கானுங்க. என் கண்ணில் எவனும் மாட்டினா காரை வச்சு இடிச்சுட்டு கில் பண்ணிட்டுப்பேன். இல்லை எலிமினேட் பண்ணிவிடுவேன் காரை வச்சு இடித்து. ஓகே, பார்ப்போம் மேட்ச் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த கண்டெய்னரில் வந்து ஒரு எனிமி வந்துட்டு அந்த டவரில் உட்காந்துருக்க எனிமிக்கு அந்த கன்னை வச்சு அடிக்கிறான். அந்த கன்று நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபயரை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது மூலமாக ஹெச்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் எனிமிக்கு. ஓகே, வெளியில் ஒரு எனிமி வந்துட்டான். ஏற்றி கொல்ல முடியாமல் பார்க்குறேன், முடியல. சரி, நானும் இறங்கிட்டு அடிச்சிடலாம் சொல்லிட்டு இறங்கிட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் அந்த காரன் எங்கே வரான் நோட் பண்ணால் கரெக்டாக இங்கே வந்தான். அந்த காரையும் கொளுத்தி விட்டோடனே வெளியில் ஹூங்காங்காக மாறிட்டான். ஒரு க்ளோவில் போட்டு டிஃபெண்ட் பண்ணி சுற்றி போனேன். இவன் எப்போ ஹூங்காங் விட்டு வெளில வருவான் அடிக்கலான் தான். கரெக்டாக ஹூங்காங் விட்டு வெளில வந்தோடனே ட்ராக் பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக 2 சைடு பாருங்கள் க்ளோவில் போட்டேன். பின்னாடி சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே தான் சுற்றி இருந்தது. முன்னாடி தான் இருப்பான் இல்லை சைடில் இருப்பான்னு சொல்லிட்டு முன்னாடியே சைட்லேயும் ஒரு க்ளோவில் போட்டுக்கிட்டேன் சேஃபாக இருக்கிறதுக்கு. அப்புறம் பாருங்கள் என்ன ஆகுது சொல்லிட்டு நான் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சுற்றி ஏறி போய் அடிக்கலான்னு. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவரை கொடுக்குது இந்த ரிட்ஜு. நானும் சுற்றுவேன் கைஸ். சுற்றிட்டு இதோ அவன் க்ளோவல் பிளேட்டே போயிட்டான். அவனுக்கு தெரியலையாட்டுக்கு எங்கே இருக்குன்னு. அவன் எனக்கு ஹெட் ஷாட் கொடுத்தான், இருந்தாலும் நான் அவனை கொஞ்சம் ஹெட் ஷாட்டை கொஞ்சம் பாடி ஷாட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டேன். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே. இந்த கேம் பிளே பார்க்கறது மூலமாக உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகிருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக்னா கொடுங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது பேசணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.